டியர் ஏஎஸ்எஃப், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 வயசு பையன் அனாதையா ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள செத்து கிடக்குறான். அந்த பிஞ்சு உடம்பு முழுக்க அடிதடி காயமாக இருக்கு. ஆனால் அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவன் யார், அவன் பேர் என்ன, அவனை யார் பெற்றாங்கன்னு 65 வருஷமா யாருக்குமே தெரியல. அமெரிக்காவோட அடையாளம் தெரியாத குழந்தைன்னு ஒரு போர்டை மாட்டி அவனை அப்படியே புதைச்சிட்டாங்க. அந்த பையனோட ஆத்மா 65 வருஷமாக நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் 2022 ஒரு பெரிய உண்மை வெளியே வந்துச்சு. கடைசியில் அந்த பையனுக்கு ஒரு பேரும் கிடைச்சிது. இது வெறும் கிரைம் கதை இல்லை நண்பா, ஒரு குழந்தையோட 65 ஆண்டுகால வலி. நாம் பார்க்க போகிறது அமெரிக்காவையே அழ வைச்ச ஒரு உண்மை சமையல். நான் உங்கள் ஏஎஸ்எஃப். வெல்கம் டு மை சேனல். அப்போது 1957 பிப்ரவரி ஃபிலடெல்பியாவில் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு தொட்டில் வைக்கிற அட்டைப்பெட்டி ஓரமாக இருக்குது. அதை திறந்து பார்த்தவங்களுக்கு ரத்தமே உறைஞ்சி போச்சு. உள்ள ஒரு சின்ன பையன் ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் அடிபட்டு செத்து கிடக்குறான். அந்த பையனோட தலைமுடியை யாரோ அவசரமாக வெட்டியிருக்காங்க. நகமெல்லாம் சுத்தமாக வெட்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கு. அந்த பையனோட அடையாளத்தை மறைக்க யாரோ ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சுருக்காங்க. போலீஸ் ஊர் முழுக்க தேடி பார்த்தாங்க. அந்த பையனோட ஃபோட்டோவை ஃபுல்லாக ஆனால் போஸ்டர் இது என் பையன்னு சொல்ல ஒருத்தங்கூட வரல. ஒரு சின்ன பையனை காணோம்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட பதிவாகலை. பெற்றவங்களே இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு போலீஸ் ஒரு பக்கம் நினைக்க ஆரம்பித்தாங்க. பல வருஷம் ஆகியும் பல பேர் பல கதை சொல்லியும் மார்த்தான்னு ஒரு பெண் வந்து எங்கள் அம்மா தான் அந்த பையனை கொன்று அந்த பெட்டியில் வச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே நிரூபணம் ஆகலை. அந்த பையனை புதைச்ச இடத்துல இருந்த கல்லறையில் அடையாளம் தெரியாத சிறுவன்னு தான் எழுதிருந்துச்சு. ஆனால் போலீஸ் இந்த கேஸை விடலை. 2019 அந்த குழந்தையோட கல்லறையை தோண்டி டிஎன்ஏவை எடுத்தாங்க. அந்த டிஎன்ஏவை வச்சு கையில் சிக்காத ஒரு உண்மை அதில் கிடச்ச ஒரு சின்ன முடியை வச்சு அந்த பையனோட சொந்தக்காரங்களை 2022 போலீஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த பையன் பேர் ஜோசப் அகஸ்டஸ் ஜாரல்லி. இவன் ஜனவரி 13, 1953 பிறந்த குழந்தைனும் 65 வருஷமாக பேர் இல்லாமல் இருந்த அந்த பையனுக்கு ஒரு வழியாக அவனோட அடையாளம் கிடைச்சது. ஆனால் அவனுக்கு பிரதர்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. டியர் ஏஎஸ்எஃப், 65 வருஷம் ஒரு சின்ன பையன் பெட்டிக்குள்ளே பேரே இல்லாமல் முடங்கி கிடந்த அந்த வழி இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி அவன் கல்லறையில் அடையாளம் தெரியாத சிறுவனன்ற அந்த வாசகத்தை எடுத்துட்டு ஜோசப் அகஸ்டஸ் ஜாரலின்னு அவனோட பேரை அழகாக குறிச்சிட்டாங்க. வெறும் 4 வயசு தான். அந்த வயசில் அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பான்? இன்றைக்கி வரைக்கும் அந்த பையனை கொன்னது யாருன்னு போலீஸ்க்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஜோசப், நீ இனிமே தொலைஞ்சு போன பையன் கிடையாது. இந்த உலகத்தோட ஒரு சின்ன பையன் நீ. 65 வருஷம் கழித்து உன் பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் உன்னை நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம். எங்கள் எல்லோருடைய மனசுலேயும் உன்னோட பேர் இருக்கும். ரெஸ்ட் இன் பீஸ் ஜோசப். இனிமே உன்னை யாருமே அன்னோன் சைல்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஏஎஸ்எஃப்.